நமது ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜி யூடியூப் சேனலை காண வந்துள்ள அனைவருக்கும் என் சிறந்தாண்ட வணக்கத்தை உரித்தாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ராசி யார் அப்படின்னா, அன்பார்ந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அதாவது உழைப்பு, அதே மாதிரி வேகம், ஒரு என்ன சொல்கிறது, கோபம், அது நிறைஞ்சவங்க, பாசக்காரங்க. அப்படிங்கும்போது அதான் நான் முன்னாடியே சொன்னேன் பாருங்கள், இந்த மேஷம் ஒன்று, அதே மாதிரி நம்ம விருச்சிகம் ஒன்று, இந்த அமைப்பு கொஞ்சம் வேகமாக தான் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கும்போது உங்களோட அதிபதி அந்த மாதிரி அமைப்பில் உள்ளவர் காலத்துக்குமே உங்களுக்கு ஒன்றே ஒன்று சொல்கிறேன். அந்த முன்கோவமே உங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சத்ருனா எதிரி. அப்படிங்கும்போது அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸாக நீங்கள் என்ன தான் இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து போகக்கூடிய அமைப்புகள். அதே மாதிரி எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பேன். அச்சிச்சோ இவனை போய் திட்டோமே, அச்சிச்சோ இந்த பொண்ணை போய் திட்டிவிட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்கள ஏன் திட்டுவானே, அவங்கள போய் அப்புறம் ஏன் உட்காந்து நொந்து போவானே, இதெல்லாம் இருக்கும்போது இதுதான் உங்களுக்கு லைஃப் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், இதுதான். அதே மாதிரி அடிவயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி ஜெனிட்டல் ஆர்கன், ஒன் பாத்ரூம் போகக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரி இடங்கள், சூடு சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காலத்துக்குமே இருக்கும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது. அதே மாதிரி மன சோகம் உங்களுக்கு நிறைய இருக்குங்க. மன சோகம்னா, இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே, ஐயோ இப்படி ஆகிடுதே, அப்போ இப்படி பண்ணாமல் இருந்திருந்தால் அப்படி இருக்குமே, நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாளைக்கு விடிஞ்சால் தான் தெரியும் நாளைக்கு என்ன இதுன்னு. ஸோ இதெல்லாம் போட்டு ரொம்ப குழப்பிக்காமல் எல்லாமே எழுதப்பட்ட விதிப்படியே நடக்குதுங்கிற சிந்தனையோடு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள் அது பழைய பாஸ்ட்டை நான் ஒருவேளை நான் பகுத்தறிவாளருங்க, நான் அப்படி தான், நான் இதெல்லாம் ரொம்ப நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா, லேர்னிங் ஃப்ரம் யுவர் பாஸ்ட்னு சொல்கிற மாதிரி அதில் நீங்கள் எமோஷ்னல் கனெக்ட்னால தான் நிறைய விஷயங்கள் தோற்று போயிடுறீங்கிறது தான் யதார்த்த உண்மை. ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் லைஃப்லாம் பார்த்துக்கணும். இரண்டாவது பாயிண்ட்டாக சொன்னீங்கன்னா, எப்பயுமே நல்லா புரிஞ்சுக்கணும், உழைப்பால் உயர்ந்த உத்தமர்களுங்க நீங்கள். இதில் யாருமே இதை இல்லைன்னே சொல்ல முடியாது. சரிங்களா? அதே மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த செவ்வாதோஷம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குதுன்னு உங்களை யாராவது பயமுறுத்துகிறாங்கன்னா, தயவு செஞ்சு சொல்கிறேன், அதுக்கு விதிவிலக்கு எவ்வளவோ இருக்குது. சரிங்களா? இந்த ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக, அதே மாதிரி பேச்சினால் வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள் சம்மந்தமாக, மண் சம்மந்தமாக, கட்டடம் சம்மந்தமாக, அதே மாதிரி அதிகாரத்துவம் மிக்க ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கலாம், அதே மாதிரி குக்கிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம், அதாவது கேட்ரிங் சம்மந்தமாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி, எப்பயுமே நீங்கள் ஒரே ஒரு விஷயம் ஆழமாக வச்சுக்கணும். இப்போ நான் சொல்கிறது ரெண்டாவது பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க, குரு மூலமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள், உறுதியாக அடைவீர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அது ஒரு மகானாக இருக்கலாம், அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஒரு மென்டராக இருக்கலாம், அதே மாதிரி உங்களுக்குள்ள நீங்கள் நம்பக்கூடிய அஸ்ட்ராலஜராக இருக்கலாம், அவரே உங்களுக்கு ஒரு குருவாக நீங்கள் நினைக்கலாம். இல்லை உங்களுக்குன்னு சில பேர் இந்த அவங்கன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இந்த சுவாமிகிட்ட போனால் எனக்கு இது கிடைக்கிது, இந்த சுவாமியாரை பார்த்தா எனக்கு இது இருக்குது. ஸோ எது ஒவ்வொரு யூ லைக், நான் இதுக்குள்ளெல்லாம் நான் அந்த கான்ட்ராடிக்டரியான விஷயங்கள்லாம் நான் வரல. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் அது மகா பெரியவராக இருக்கலாம், இல்லைன்னா ஸ்ருங்கேரி பெரியவராக இருக்கலாம், நான் சொல்கிறது புரியுதுங்களா, இல்லை ரமண மகரிஷியாக இருக்கலாம், இல்லை ராகவேந்திர சுவாமியாக இருக்கலாம், வருவார். அது மாதிரி வாழ்ந்த குருக்கள்னா அந்த போலிச்சாமியார்களெல்லாம் நான் ரொம்ப நம்புறது இல்லைங்க. நான் சொல்கிறது புரியுது, நான் தான் சாமின்னு சொல்கிறவங்களாம் நம்பாதீங்கன்னு தான் சொல்லுவேன், சப்பா எடுத்துக்காதீங்க. அது அப்படி தான் நான். ஸோ அதனால் சுவாமி இருக்குன்னு சொல்கிறவங்களையும் நம்பலாம், சாமி இல்லைன்னு சொல்கிறவங்களையும் நம்பலாம், தப்பு இல்லைங்க. நான் தான் சாமின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பிரச்சனைகள் வருது. ஸோ மனிதர்கள் கடவுளாக முடியாது. கடவுளோட குணத்தோடு வாழ்கிறதுன்றது வேறு, தர்மத்தோடு வாழ்கிறதுன்னு வேறு. மனுஷன் சாமியாக ஆகவே முடியாது. அப்படிங்கும்போது அந்த மாதிரி போலிச்சாமியாரெலாம் நம்புறதுக்கு இந்த மாதிரி மகான்கள், சித்தர்கள் நான் சொல்கிறது 18 சித்தர்களை தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வழிபாடுகள்லாம் பண்ணும்போது நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி அடுத்தது எப்பயுமே புரிஞ்சுக்கோங்க, ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க. இப்போ நான் சொல்கிறது 3ஆவது பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் இறக்கப்படலாம். நான் சொல்கிறது புரிஞ்சு, அஜிஜோ அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணலாம், சரி ஐயோ அவங்க படிக்கணும்னு நினைக்கிறாங்க, ரைட் ஓகே படிக்க வைக்கலாம், நான் வாழ்க்கையவே தூக்கி சுமந்துருவேன், நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தேவையா? உங்கள் வேலை என்னவோ பாருங்கள். அப்புறம் அவங்க முன்னேறினதுக்கப்புறம், அன்னைக்கு நான் அப்படி பண்ணினேனே, இன்றைக்கி மறந்துட்டாங்களே, இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஏன் நீங்கள் பாட்டுக்கு உங்கள் குடும்பத்தை பார்க்க, உங்களை இதை பார்க்க, உங்களால் அந்தந்த டயத்தில் என்னென்ன முடியுதோ ஹெல்ப் பண்ண முடியுமா, அவங்க பசிக்கு மட்டும் சாப்பாடு கொடுங்க. நான் சொல்கிறது புரிஞ்சுக்கணும். பசிக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கும் முட்டு பசியில் இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பசி அறிஞ்சு தான் நம்ம சாப்பாடு கொடுக்கணும். யாருக்கு தேவையோ கேட்காத உதவியை போய் நீங்களாக செஞ்சு மாட்டி அசிங்கப்பட்டு, அதுக்காக நான் அவங்களுக்காக முயற்சி எடுத்தேனே, இன்றைக்கி இப்படி பண்ணிட்டாங்களேன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்க, ஏமாந்து போகிறவங்க தான் ஜாஸ்தியாக இருப்பீங்க. முயற்சிகள் உங்களுடைய சுயநலவாதின்னு சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, அதை பற்றி கவலைப்படாதீங்க. உங்கள் குடும்பத்தை நீங்கள் பார்க்காம அவங்களா பார்க்க போகிறாங்க, எல்லாம் எவனும் பண்ண மாட்டான், அதெல்லாம் சும்மா ஹம்பக். சரியா? எல்லாம் வாய்க்கிலே பேசலாம். அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்களுக்கு தான் அன்பர்களே. சரியா? அதனால் இந்த வேலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மை கொடுக்கும். அதே மாதிரி தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த வாஸ்துக்குள்ளெல்லாம் ரொம்ப போய் குழப்பிக்காதீங்க.
நான் சொல்கிறது புரியுதுங்களா? அது அப்படியே இருந்தால் இருந்துட்டு போகுது. ஒரு குறையோட வாழ்கிறோம். மனுஷனுக்கு ஒரு சில பேருக்கு கை இருக்குது, கை இல்லாமல் இருக்குது. சில பேருக்கு மூக்கு டொங்கின்னு இருக்குது. சில பேருக்கு கண்ணு கொஞ்சம் குறையா இருக்குது. அது மாதிரி வீட்டில் ஒரு இது பாகம் போயிட்டு போகுது. இது உபசாஸ்திரமே. இந்த வாஸ்து கிஸ்துலாம் பார்த்தீங்கன்னா அதை அப்படியே அதை பற்றி அப்படி பில்டப் பண்ணிக்கிட்டே போகலான்னா போயிட்டே இருக்கலாம். அதுக்குன்னு எவ்வளோ குவான்டிஃபை பண்ணணுமோ, எவ்வளோ அளவுக்கு வைக்கணுமோ அவ்வளோதான் வைக்க முடியும். ஜோதிடம் என்பது சாஸ்திரம், வாஸ்து என்பது உபசாஸ்திரம். அதோட வேல்யூங்கிறது 10 to 15% தான். அதனால இதுக்காக வீட்டை உடைக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இப்படியே போட்டு குழப்பி, ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், இதுக்காக போய் அசுப விரயங்கள் நிறைய பண்ணிகிட்டே இருக்காதீங்க. இந்த மாதிரி விஷயங்களை போய் மாட்டாத விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மன நிம்மதியோடு இருப்பீங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போகிறதும், இரவு நேர பயணங்களில் கவனமாக போகிறதும், ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு அழுக்கான இடங்களாக இருக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிச்சாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏரியாலாம் நடந்து போகும்போது செய்யும்போது இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக போகணும். எழுத்து சம்மந்தமான விஷயங்கள், பத்திரப்பதிவு, இந்த மாதிரி விஷயம்லாம் டாக்குமெண்டேஷன் கொஞ்சம் கரெக்டாக பார்க்குறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அடுத்தது உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பூர்வீக சம்மந்தமான சொத்துக்கள், இந்த மாதிரி சொத்துக்கள்லாம் உங்களுக்கு அடையணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையோடு பேசுகிறதுனா காம்ப்ரமைசிங் மைண்ட் செட்டில் போகிறது. அந்த மாதிரி வில்லங்கங்கள் நிறைய பேருக்கு வரும். அந்த வில்லங்கங்கள் வந்தாலும் உறுதியாக நீங்கள் கடைசியாக ஜெயிப்பீங்க. அதை வந்து பொறுமையாக நீங்கள் டீல் பண்ணி அதை எப்படி சட்ட ரீதியாக அணுகணுமோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக வரும். கோபத்தினால தான் நிறைய இழப்பீங்க. அது இல்லாமல் பார்த்துக்கிட்டாலே உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். அடுத்தது இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரிகள் வந்து உங்களால் தான் உங்களுக்கு எதிரியே வரும். ஏன் அப்படின்னா பேன் கத்திடுவீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்போது வந்து எதிராளி என்ன ஆகும், அதில் அஃபெக்ட் ஆகும்போது என்ன ஆகும், உங்கள் டைம் பார்த்து உங்களுக்கு எப்படி பாடம் சொல்லணுமோ அந்த மாதிரி விஷயங்களை, எதிரிகள்ங்கிறது வேறு, துரோகிகள்ங்கிறது வேறு புரிஞ்சுக்கணும். சில பேர் அப்படியே கூடையே இருந்து சிரிச்சுட்டு உழுதுட்டியா சந்தோஷம்னு சொல்கிறவங்களாம் எத்தனையோ பேர் இருப்பாங்க. இன்றைக்கி எல்லாருமே நீங்கள் நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருந்தால் சாரி, அது உங்களோட தனிப்பட்ட கருத்தாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு பிரச்சனை வந்து வேறு எங்கேயுமே இல்லைங்க. பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான். ரொம்ப நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டுன்னு உங்களை காட்டிண்டு, சரிங்களா, தேவையில்லாமல் அவங்கள்ட்ட உங்களோட ஆக்சுவல் நேச்சரை வெளியே காட்டி, பாசம் கொடுக்குறவங்களுக்கு தகுதியானவங்களுக்கு மட்டும்தாங்க பாசம் கொடுக்கணும். பாசம் வாங்கிறதுக்கு தகுதி இல்லாத மனிதர்களுக்கு நீங்கள் பாசத்தை காட்டினா அந்த பாசத்தோட மதிப்பு அவங்களுக்கு புரியாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கலைன்னா கஷ்டம். அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அடுத்தது உங்களை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து மனைவியோடு இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், இதில் அந்யோன்யமாக இருந்தீங்கன்னா வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். ஈகோ இருந்தால் இருந்துட்டு போதுங்க. மனைவி கத்துறாங்களா, ரைட்டு விட்டுட்டு போங்க. ஆமாம்மா நீ சொன்னால் கரெக்டு தாம்மா சொல்லிட்டு நிம்மதியாக போங்க. அட்லீஸ்ட் தோற்ற மாதிரியாக நடிங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? பண்ணுங்க. கணவனாக இருக்காங்களா, இன்னும் நான் சொல்லி கேட்க மாட்டியோ அப்படின்னா வேணாம், சரி போயிட்டு போகிறாங்க அப்படின்ட்டு அடுத்த வேலையை போய் பாருங்கள். பார்ட்னர்ஷிப் வேண்டாம். எப்பயுமே பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே போனீங்கன்னா தேவையில்லாமல் உங்களுக்கு பிரச்சனைகள் வரும், உறுதியாக வரும். ஏன்னா ஓவராக வேலை பார்க்குறவங்க நீங்கள் என்ன மிஸ்யூஸ் ஆகிடுவீங்க. இந்த மேஷமும் சரி, இந்த விருச்சிகமும் சரி, விருச்சிக லக்னமாக இருக்கலாம், மேஷ லக்னமாக இருக்கலாம், விருச்சிக ராசியாக இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கணும். மேஷ ராசியாக இவங்க நீங்கள் ஒரு ஸ்டைலில் போவீங்க, ஆளுமையாக போயிட்டுருப்பீங்க. இந்த மாதிரி விஷயங்களை போகும்போது உங்களை ஒருத்தர கட்டுப்படுத்துகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கடுப்பாயிருவீங்க. ஸோ இதெல்லாம் வேண்டாம். இதனால் பார்ட்னர்ஷிப்பில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக போகணும். மூளை சம்மந்தமான விஷயங்கள் சாதாரணமாகவே மியாமியான்ட்டு இருப்பீங்க. ரொம்ப போட்டு யோசிக்காதீங்க. அன்னைக்கு இப்படி பண்ணிட்டானே, நான் இந்த மைண்டில் பாரு சப்கான்ஷியஸில் ஏற்றுறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், இதெல்லாம் நீங்கள் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக தேவையில்லாமல் பிரச்சனைகள் வரும். இதை நீங்கள் நான் சொல்கிறத ஒரு அன்பாக ஒரு 8வது பாயிண்ட்டாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப குழம்பிக்க வேண்டாம். எப்பயுமே லக் வேணுமா, மகான்கள், குரு, இந்த மாதிரி வழிபாடுகள் மூலமாக கண்டிப்பாக லக் உங்களை தேடி வரும். வழிபாடுகளினால் வெற்றி பெறக்கூடிய ராசி நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள். இதை மறந்துட வேண்டாம். சுவாமி உங்கள் கூடயே இருப்பாருங்க. நீங்கள் மனிதர்களால் ஏமாற்றப்பட்டாலும் தெய்வம் உங்கள் கூடயே துணையாக நிற்கும். குருமார்கள் வந்து அந்த ஆசீர்வாதம், குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராதுன்னு சொல்கிறதுக்கு ராசிக்குள்ள அமைப்பு தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு குரு. இந்த மாதிரி விஷயங்களில் அவங்கள ஒரு கைடன்ஸ் லெவலில் வச்சுட்டு அப்படி போக போக நிறைய நன்மைகள் உங்களுக்கு வரும். அரசு பதவி, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உயர் அதிகாரிகளால் பிரச்சனை, இந்த மாதிரி வரும்போது டபக்குன்னு பேசாமல் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் பெரிய பதவிக்கு வர்றதும் பெரிய லெவலில் தொழிலில் வர்றதும் உழைப்பால் உயர்ந்த உத்தமன்னு பேர் எடுக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த 10வது பாயிண்ட்டாக வச்சுக்கோங்க. நல்லாவே இருப்பீங்க. தொழிலில் வந்து நல்லாவே இருக்கும். பிரச்சனைகள் உங்களை தேடி வரும், வந்தாலும் ஜெயிப்பீங்க. அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அடுத்தது நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், மூளைக்கு நிறைய வேலை கொடுக்க முடியலை அப்படின்னு சொன்னால் அதுக்கு இந்த மாதிரி அறிவாளிகளை கூட வச்சுக்கோங்க. அந்த மாதிரி விஷயங்களை உங்கள் வெல்விஷராக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கோங்க. டக்குன்னு யாரையும் பகச்சிட வேண்டாம். டக்குன்னு ஒரு விஷயங்களை முடிவுகள் எடுத்துட வேண்டாம். படப்படன்னு பேசிட வேண்டாம். கொஞ்சம் இமோஷனலை கண்ட்ரோல் பண்ணி வார்த்தைகளை கொஞ்சம் கவனத்தோடு இருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அனைத்தும் வெற்றி கிடைக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே.
அதே மாதிரி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சில பேர் பார்க்குறீங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் பார்க்குறீங்க. சேனல் அப்டேட்ஸ் ரெகுலராக வரணும்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும் போது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் இன்னும் கூடிய சீக்கிரம் நம்ம அறிவிக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவே பூஜா திங்ஸ் வந்து நிறைய டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் தரோம். ஒருவேளை எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினலான சந்தனம்னா ஒரிஜினலான சந்தனம், ஒரிஜினலான சில நிறைய பூஜை பொருட்கள் நம்மள்ட்ட இருக்குது. தேவைப்படக்கூடிய அன்பர்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக வந்து அந்த பிடிஎஃப் ஃபார்மெட்டை அனுப்புவாங்க. அது தேவைப்பட்டுச்சுன்னா அதில் நீங்கள் போய் பண்ணிக்கலாம் நண்பர்களே. வெகு விரைவில் அந்த வெப்சைட்டும் உங்களுக்கு ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்களே ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரியும் நம்ம ரெடி பண்ணிகிட்ருக்கோம். வெகு விரைவில் அதுவும் உங்களுக்கு வந்துடும் நண்பர்களே. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவ சிவ ஓம்.